வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கரூரில் நடந்த அந்த சோகமான ஒரு சம்பவம், 41 பேர் இறந்துவிட்ட சம்பவம், துடிதுடிக்க இறந்துவிட்ட சம்பவம். சோறு தண்ணி ஒன்றுமே இல்லை, கூட்ட நெரிசல் தான் காரணம்ங்கிறது முதல் இந்த விசாரணையில் அருணா ஜெகதீசனுக்கு துண்டா தெரிஞ்சு போச்சு. கூட்டம் நெரிசல் ஒரே வார்த்தை. அதுக்கு காரணம் யாருங்கிறத அவங்க தான். கட்சியினுடைய ஒரு கான்செப்ட், அவர்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. 23 கட்டுப்பாடுகளை கொடுத்தாங்க காவல்துறை, எதையுமே அவர்கள் சட்டை செய்யல. கரூரில் மட்டும் கிடையாது, வேலுச்சாமிபுரத்தில் மட்டும் கிடையாது, கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மட்டும் கிடையாது, திருச்சியிலையும் அப்படித்தான், நாகப்பட்டினம், திருவாரூர், எல்லா இடத்துலையும் அப்படித்தான். அப்புறம் இதில் மதுரையில் மாநாடு நடத்தாங்க, அங்கே அப்படி 50,000 சேர் அநியாயமாக படுவாங்க உடச்சி நாசம் பண்ணிட்டான். 50,000 சேருங்க உட்கார சேரை உடச்சி நாசம் பண்ணிட்டானுங்க. அப்புறம் அங்கே விக்கிரவாண்டியில் அதே மாதிரி தான் உடச்சி நாசம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த அந்த மீட்டிங்கில் 41 பேர் கொடூரமாக பலியாகிவிட்ட ஒரு விஷயம். அதுக்கு சிபிஐ விசாரணை வேணுமா. இன்னைக்கு தாவேகாவுடைய துணை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா, அவர் யாருங்கிறது தெரியும். விசிகால இருந்தார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கேட்டார், அடித்து விரட்டப்பட்டார். இன்னைக்கு அவரும் ஒரு எல்லோரும் தொங்கியதை போன்ற ஒரு குரங்கு மாதிரி உள்ள போய் மாட்டியிருக்கார். அவர் எந்த அளவுக்கு அந்த தாவேகாவை கெடுத்த ஒரு சூழல் கெடுக்க போகிறாரோ அப்படிங்கிறது தெரியவில்லை. மற்றபடி இன்னைக்கு ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி 41 பேர் இறந்துட்டாரு, ரைட்டு, ஓகே, என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு பட்டியலை போட்டு இந்த மாதிரி ஒரு மனு தாக்கல். அதாவது கேட்ட இடங்களில் எங்களுக்கு அனுமதி தருவதில்லையா, கேட்ட இடங்களில், அதாவது எங்கெங்க கேட்குறாங்களோ அங்கங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை சொல்லிவிட்டு காவல்துறை கொடுப்பார்களாம். அதான் அது ஒரு போலீஸுக்கு இத்தனை சதுர கிலோமீட்டருக்கு இத்தனை போலீஸ் நிற்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. இத்தனை பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கணக்கு போட்டு தான் பண்ண முடியும். இல்லாட்ட போலீஸாருக்கு யார் படி கொடுக்கறது, அதெல்லாம் இருக்குல்ல, பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் கரூர்லேயே கொடுத்துருக்குறாங்க. கேட்ட இடம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. 5 இடமும் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற இடங்களில் 2-3 சிக்கலையும் சொல்லிட்டாங்க. மற்றபடி அவங்களே தான் வேலுச்சாமி புறத்தை கேட்டிருக்கிறாங்க, தாவேக்கே கேட்டிருக்காங்க, அவை கொடுத்துருக்குறாங்க. மற்ற ரவுண்டான கான்செப்ட்லாம் பக்கத்தில் அமராவதி ஆறு இருக்குது, பாலம் இருக்குது, வேணான்ட்டாங்க. மற்றபடி வேலுச்சாமிபுரம்ங்கிறது அவங்களே கேட்டிருக்கு, அதே கொடுத்துட்டாங்க. என்ன அதெல்லாம் எழுதாமல் அந்த மனுவில், மதுரை ஹைகோர்ட் மனுவில் ஆதவ் அர்ஜுனா தாக்கல் பண்ணியிருக்காங்க. கேட்ட இடங்களில் எங்களுக்கு அனுமதி தருவதில்லை. அந்த மாதிரி கரூரில் கொடுத்துருந்தா அமராவதி ஆற்றுல விழுந்து பக்கத்தில் பாலம், பக்கத்தில் பெட்ரோல் பங்க், என்ன ஆகுறது? 41 உயிர், 41,000 உயிராக மாறி இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு இல்லையா? ஆமாம், அதே மாதிரி சிறிய இடங்களில் தான் அனுமதி தர்றாங்க. நீங்கள் கேட்குறது அந்த மாதிரி, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பெரிய இடங்கள், இப்போ மாநாடு எப்படி மதுரையில் கேட்ட இடம் கொடுத்தாங்களா, விக்கிரவாண்டியில் கொடுத்தாங்களா? அதெல்லாம் பெரிய இடம் இல்லையா? இல்லை, பொய் சொல்வதற்கென்றே பிறந்தவர் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிறது தெரியல. இப்படியெல்லாம் கேட்டால்தான் சிபிஐ விசாரணை தருவார்களா என்ற ஒரு எண்ணமாங்கிறது தெரியல. என்னமோ அடித்து விட வேண்டியது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கூட அவர் தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. மனு தாக்கல் பண்ணியிருக்கார். சிறிய இடங்களாக தான் எங்களுக்கு தர்றாங்க, நீங்கள் கேட்குறீங்க, அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய இடத்துல பிரச்சனை அவங்க போலீஸார் சொல்கிறாங்க. அதை மீறித்தான் நடந்திருக்கு. சொல்கிறத கேட்டிருந்தா இந்த அளவுக்கு 41 பழி ஆகி இருக்காது. அப்புறம் சொல்கிறார், 27ஆம் தேதி காவல்துறை உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் தேவையற்ற விருப்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து விட்டதாம். அதாவது 27ஆம் தேதி காவல்துறையினராலும் உள்ளூர் அரசியல்வாதிகளாலும் விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு, அந்த 41 இறந்து விட்டாங்க. எப்படிலாம் ஒரு பழிய குண்டு போடுறாரு. இந்த 27ஆம் தேதி நடந்த அந்த வேலுச்சாமிபுர பிரச்சாரத்தை 41 பேர் இறந்ததுக்கு என்ன
அங்கு காவல் காத்த காவல்துறையினரும் உள்ளூர் அரசியல்வாதிகள் தான் காரணமா? யாரு? செந்தில் பாலாஜியா? தெரியாம தான் கேட்க. அவ்வளோ உள்ளூர் அரசியல்வாதி. அவர் மேலே ஒரு அவ்வளோ மனுஷன் ஓடியாந்ததுக்கும் ஒரு கரும்புள்ளி. அது எப்படி கரெக்டாக வந்துட்டார்? அன்பில் பொய்யாமல அது எப்படி கரெக்டாக வந்துட்டார்? அது எப்படிங்க 1 மணிக்கு மு.க. ஸ்டாலின் கரெக்டாக வந்துட்டார்? சரி, இவர் உதயநிதி ஸ்டாலின் துபாய் போன எதுக்கு வர்றாரு? இங்க வராட்டி வரல, வந்தா ஏன் வந்த? இதையெல்லாம் விட கொடுமை, இயக்குனர் பேரரசு அப்படிங்கிற ஒரு பேசியிருக்கிறார். எதுக்கோ உதயநிதி ஸ்டாலின் வரவில்லை, இதுக்கு எப்படி வந்தார் கேட்கிறார். இல்லை, தெரியாம திருப்பாச்சி படத்தில் விஜய் வைத்து அவர் இயக்கியவர். என்ன, விஜயை இயக்க வேண்டும் மீண்டும் அப்படிங்கிற அந்த நப்பாசியில் பேசினாரா, இல்லை கால்ஷீட் கொடுக்க மாட்டேன்னு பேசினாரு தெரியல. ஒருவேளை இவருடைய படங்கள் அடிக்கடி தோல்வி அடைந்து கொண்டிருக்க அந்த வெக்ஸில் பேசினாரான்னு தெரியல. சொல்றாரு பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் உடனே வந்தார், வராட்டியும் வரலைன்னு சொல்றாங்க, வந்தாலும் ஏன் திடீர்னு வந்து விட்டார் சந்தேகப்படுவது. இப்படிலாம் இருந்தா இப்போ அரசியல்வாதி அவனுக்குள்ள மனசுக்குள்ள வெக்ஸ் ஏற்படும். அதையெல்லாம் மீறி ஃபர்ஸ்ட் கிளாஸா அந்த எப்போ என்ன காரியம் ஆற்ற வேண்டும், செயலாற்ற வேண்டும், கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது. காவல்துறையினர், அப்புறம் அவங்க அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அப்படிங்கிற கான்செப்ட்ல திமுக டக்கு 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 டக்குன்னு முடிச்சு அவங்களுடைய பணியை சரியா பண்ணிட்டாங்க. இது மக்கள் பார்த்துட்டு ஃபோக்கஸ் பார்த்துட்டு ஏகப்பட்ட மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் சொல்லிட்டாங்க விஜய் தான் காரணம், விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், ஏன்னா விஜய் எங்கள் ஊருக்குள் நுழையவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பலவிதமான விஷயம் வந்தாச்சு. ஆமாம், அது அப்புறம் பட் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு இன்னைக்கு தாவேகா துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஆதவ அர்ஜுனா மதுரை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல், எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு முழுச்சவுக்கித்தனமான உண்மையை மறைத்து விட்ட ஒரு விஷயம். அது என்னன்னு சொல்றாரு, விஜய் பேசியது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதான். அப்பட்டமான பொய்ங்க. இதுக்கெல்லாம் சிசிடிவி கேமரா ஆதாரம் இருக்கு. விஜய் பேசியது மின் துண்டிக்கப்பட்டதான். அதுக்கு முன்னாலேயே இவங்க டொம்மு 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 குரங்கு மாதிரி அந்த மரத்தை ஏறுறாங்க. அந்த மரத்தை ஒருத்தவர் அருணா ஜெகதீசனுக்கு துரை மாடசாமிங்கிற பப்ளிக்காக காமிக்கிறார். பாரு மேடம், இந்த மாதிரிலாம் ஏறிக்கிறாங்க, அந்த மரம் என்னங்க பாடுபட்டுச்சு, அந்த மரமே இல்லை பாருங்க. அப்புறம் ஒருத்தவங்க கூரை குடிசைக்கு மேலே ஏறுறாங்க, டொம்மு டொம்முன்னு விழுகிறாங்க, அதில் 10 பேர் அவங்குறாங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாம் சிசிடிவி கேமரா இது இருக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா உடனே அங்கு உள்ள அந்த தாவேகா தொண்டர்களே சொன்னாங்க, கரண்டை கட் பண்ணுங்க, கரண்டை கட் பண்ணுங்க, கரண்டை கட் பண்ணுங்க. அது கேட்குது. உடனே கரண்டை கட் பண்ண, இல்லாட்டி இன்னும் 41 உயிர் என்பது 410 மாறி இருக்கலாம், சந்தேகம் தான். கரண்டை கட் பண்ணிட்டாங்க, நல்லது தானே. விஜய் பேசி மின்சாரம் துண்டிக்கப்பட்டதான். இல்லை, மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுக்கும் விஜய் பேசியதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் தான் ஓடுற துண்டை தெரியுது, அவர் நிற்கிறப்பயே அது சொல்ற 10 நிமிஷம் தான் பேசுறான். உண்மை, யாரும் இல்லைன்னா 3/4 மணி நேரம் கொடுக்குறாங்க, சில இடங்கள் 1/2 மணி நேரம் கூட 1 மணி நேரம். இவர் பேசுறோம்ல, பேசுறதுக்கு என்னங்க கண்டென்ட் இருக்கு? பேசவே தெரியல. எங்க எடுத்தாலும் சரி திமுகவை குறை சொல்வது, பாஜகவை குறை சொல்வது, ரைட்டு. அதிமுக ஒன்றும் செல்லாமல் இருந்த முதல்ல, இப்ப அதையும் குறை சொன்னாரு, இப்ப திரும்பவும் குறை சொல்லல. இப்படி போயிட்டு உங்களுடைய திட்டங்கள் என்ன, அதை என்ன சொல்லு? அது ஒன்றையும் காணாம, நாங்கள் வந்தால் அவ்வாறு செய்வோம், இவ்வாறு செய்வோம். இந்த சீமானை எடுத்துங்க, நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். அது கட்சி. அதிமுக அவங்க சொல்றாரு எடப்பாடி, அது கட்சி. திமுக மீண்டும் நாங்கள் 2026 ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம், இதை அது கட்சி. புரியுதுங்களா? ஏன் சாதாரண தமிழர் வாழ்வுரிமை கழகம் வேல்முருகன் கூட அவர் சொல்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம். ஆனால் தாவேகா விஜய் என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்லலையாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம், இதை செய்வோம், இது இப்படிலாம் திட்டங்கள் கொண்டு வருவோம், ஒண்ணுமே சரியா. விஜயகாந்த் தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து வீட்டுக்கே ரேஷனை போடுவோம்னார். அது ஒண்ணுமே இல்லையா? தாவேகா விஜய் என்ன திட்டம் இருக்கு? என்ன தாவேக்காட என்ன திட்டம் இருக்கு? 10 நிமிஷம் பேசுறதே பெரிய விஷயம். அது இதுல 8 நிமிஷம் தான் பேசுறாரு. பேச பேச கண்ணு முன்னால எல்லாம் டம்மு டம்மு டம்முன்னு விழுகிறாங்க. ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸை உடைக்கிறாங்க, அதில் உள்ள தாவேக்கா தொண்டர்கள் உள்ள உட்காந்துட்டு போறாங்க. மற்றபடி ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ்ல போறாங்க, மயக்கம் போறாங்க. இவர் அடிச்சு விழுந்து ஓடுறார், திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுறாரு. ஓடி அங்கே இறங்கி சென்னையில் போக போக நிருபர் கேட்குறான், 30 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறான். அவர் அங்கிருந்து ஒரு 1.5 hours வர்றதுக்குள்ள 30 பேர் இறந்துடுறாங்க.
உடனே திரும்ப வேண்டியதானே, திரும்ப வேண்டியதானே, அதே ஃப்ளைட்டில் திரும்ப வேண்டியதானே? உனக்கே அந்த தகுதி இல்லை. அப்போ யாருடைய தவறு? 10 நிமிஷம் பேசுனா அது கூட பேசுறது இல்லையே எங்கேயுமே. ஆமாம், 10 நிமிஷம் தான் பேச விடுகிறார்களாம். 10 நிமிஷம் தான் பேச ரைட், ஓகே. பட் இது சட்டத்திற்கு உட்பட்ட சட்டத்திற்கு இது சமூக விரோதிகள் கற்களையும் செருப்பையும் வீசினார்கள். செருப்பை வீசியிருக்கான், அது ஒரு கன்ஃபார்ம், அது ஒரு சிசிடிவி கேமரா, ஓகே. கற்களை யார் வீசினாரு, செருப்பை யார் வீச, அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவன் கட்சிக்காரனே வீசினானா, மற்ற எதற்காக வீசினான் அப்படிங்கிற கீழே அவனை பிடிச்சா தெரியும், முடிஞ்சு போச்சு. மற்றபடி கற்களை வீசினான் சமூக விரோதிகள். எங்க உள்ள இருந்தாங்க? ஒண்ணுமே கிடையாது. தொண்டர்கள், ரசிகர்கள், லீவு விட்டவங்கள சின்ன குழந்தைங்க, குறிப்பாக பெண்கள், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. சமூக விரோதிகள் இருந்தார்களா இல்லையா அப்படிங்கிறத இனிமே தான் அவங்க அருணா ஜெகதீசன் தான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க, அதுக்குள்ள இவரே எல்லாத்தையும் சொல்றாரு. என்ன அதனால மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சான். அந்த மனுவில் சொல்ற மூச்சு திணறல் அது எப்படி? கற்குலை வீசுற உடனே செருப்பை வீசுற மூச்சு திணறல் எப்படி ஏற்படும்? இவர் வர்றாரு, நேரம் 4.5 மணி நேரம் கழிச்சு வர்றார். நம்பர் 1 காரணம் அது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆமாம், 4.5 மணிக்கு வர வேண்டிய 2:45 வர வேண்டியது 7:20க்கு வர்றாரு. 4.5 மணி நேரம் லேட்டு. நம்பர் 1. வர கூட்ட நெரிசல். பாட்டில் தூக்கி போட்டாங்க, தண்ணி குடிக்கிற பாட்டில். அதை பிடிப்பதற்காக கூட்டம் நெருங்கி அடித்து வந்தது. ஆமாம், அப்புறம் பசி, பட்டினி, சோறு, தண்ணி ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்புலன்ஸ் அவங்க வழிக்கு வரத்தானே செய்வாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வர்றாங்க, 25 கிலோமீட்டர் நாங்கள் வர்றோமுங்க, எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு வழி விடாமல் எங்களை போட்டு அடிக்கிறாங்க. அதுலேயும் சில ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் காப்பாற்றுறாங்க. எத்தனையோ பேர், நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க ஆம்புலன்ஸ் டிரைவர். இதெல்லாம் பாராட்டப்படவே இல்லை. ஆமாம், இதெல்லாம் நாளைக்கு கமிஷன் ஆணையம் அருணா ஜெகதீசன் முன்னால் விசாரணைக்கு வரும் கட்டாயமா. டோட்டலாக விஜய் மேல் தவறுங்கிறது கன்ஃபார்மாக போச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும். ஏன்னா அப்புறம் சிசிடிவி கேமராவுடைய காட்சிகள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் விஜய் பார்க்கறதுக்கு வருவோம், நாங்கள் தடுக்கக்கூடாது. யார் தடுக்க போகிறா? மக்கள் தடுக்காமல் இருக்கின்றார்களா அப்படிங்கிறத பாருங்கள். சிசிடிவி கேமரா காட்சி அப்படியே இருக்கும், அவங்கவுங்க வீட்டில் இருக்கு. அந்த தெருவில் ஏகப்பட்டு, ஏன் எடப்பாடி போன வாரம் பேசுகிறாரு, எந்த அசம்பாவிதமும் கிடையாது. அவரே உள்ட்டா அடிச்சு என்ன சொல்கிறாரு? கேட்கக்கூடிய கேள்விக்கு, ஏங்க நான் டிவியை பார்த்தாங்க பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன நடந்தது தெரியாதுங்க, இப்படி பட்டுன்னு பேசுகிறாரு. இந்த தூத்துக்குடி மேட்டரில் துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்து நான் டிவியை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டே சொன்னார் பார்த்தீங்களா? அதே மாதிரி சொல்கிறார் எடப்பாடி. அவர்கிட்ட போய் என்னத்தை நீங்கள் கேட்க முடியும்? அவர் பல வகையில் தப்பித்துத்தான் பேசுகிறார். இருவர் முன்னால் தப்பிச்சு பேசுகிறார். இங்கிட்டு அறிக்கை வேறு விதமாக விடுறார். இப்படிலாம் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா எழவு வீட்டில் அரசியல் அப்படிங்கிறதா இன்னைக்கு சகஜமாகி போய்விட்டது. அதுவும் இந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸு, அது அவங்க வர்றான், அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை இவங்க அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அது எடப்பாடியிடமிருந்து தாவேக்கா கற்றுக்கொண்டதா அப்படிங்கிற சந்தேகம் வரும். எப்படியோ சிபிஐ விசாரணை வரும் கேட்டிருக்கிறாங்க. மற்றபடி ஒரு நபர் ஆணையம் அமைச்சாச்சு அருணா ஜெகதீசன். அவங்க என்ன முடிவு மற்ற ஷோ அதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணை ஆமாம் கை மாற்றப்படுமா? இதுக்கு முதல்ல ஏகப்பட்டது ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசு, தமிழக அரசு கேட்கவே தேவை. டக்குன்னு சிபிஐ புடின்னு மாற்றிருக்காங்க. இந்த நம்ம கோயம்புத்தூர் இருந்த அந்த சிலிண்டர் கேஸு, குண்டு கேஸு, மற்ற ஏகப்பட்ட மாதிரி. அதன் அடிப்படையில் இதையும் ஏன் மாற்றவில்லை அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு ஏகப்பட்ட விஷயம் டக்குன்னு பார்த்தாரு. எந்த பிரச்சனையும் கூட ஒரு நபருக்கு விசாரணைக்கு வா, அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. அதை வைத்து இவர்கள் அரசியல் பண்ணி விடுவார்கள். அதன் அடிப்படையில் இவர்கள் தப்பிக்கவள மாட்டான். இவர்கள் கைதாவது மிகப்பெரிய அரசியலாக்க மாற்றப்படும். அதன் அடிப்படையில் அனுதாபத்தின் ஓட்டாக விஜய் ஜெயிக்கப்பட்டு விடுவார். தாவேக்கா முன்னேறிவிடும். ரொம்ப டெக்னிக்காக திமுக கொண்டு போயிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆமாம், சிபிஐ விசாரணை அமைக்கப்படுமா? ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெகதீஷ் என்ன சொல்ல போகிறார் பார்ப்போம். வரும் காலங்களில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.